கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், அவர் வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசன்ன பாடிடுவேன். நான் ஓசன்ன பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னை பறித்து விட்டார். என் சாத்தானின் என்னை பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார். இயேசு காலாலே மீதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. நல்ல கைத்தட்டி அஞ்சாமேன் சத்தமா. நான்காவது வாரம் சாக்ரிஃபைஸ் ஆஃப் பிரைஸ், துதி பலிகளை பற்றி பேசணும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் அன்டு காட், நம்ம ஆராதனை அவருக்கே. போன வாரம் அவர் சிங்காசனத்துக்கு முன்பாக என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரத்திலேருந்து உங்கள் கூட பேசினேன். The worship is focused on God and His throne. So purest form of worship பரலோகத்தில் தான். அதை நமக்கு காட்டியது யோவான் அப்போஸ்தலன் பத்மூத்தீவிலிருந்து எழுதின வெளிப்படுத்தலின் புஸ்தகத்தில். ஸோ ஆராதிக்க வருகிற நமக்கு எப்பவுமே we must be mindful of God and His throne. அவரையும் அவருடைய சிங்காசனத்தையும் குறித்த ஒரு பெரிய எண்ணம் நமக்கு இருக்கணும். எனக்கல்ல ஆராதனை, எனக்கல்ல பாட்டு, ஏன் திருப்தி அல்ல, ஏன் ஆறுதல் அல்ல, அதெல்லாம் இருந்தாலும் ஆராதனை யாருக்குங்க? அவர் சிங்காசனம். To focus on His throne and what He does. Not even for my pleasure or my benefit. It is to focus on the Lord and what He has done. இன்னைக்கு 4ஆம் அதிகாரத்தையும் 5ஆம் அதிகாரத்தின் சில பகுதிகளை வாசித்தாலே நீங்கள் புரிஞ்சு கொள்வீங்க what is the purest form of worship. 3 different worship scenes இங்கே பார்க்குறோம். வெளிப்படுத்தல் 4:9-21 வரைக்கும். பட் நான் முதல்ல 9-11 வாசிக்கிறேன். Revelation 4:9-11. And when the bees give glory, இப்போ ஸ்க்ரீனில் தமிழும் இருக்குது இங்கிலீஷ் இருக்குது, ஸோ பார்த்துக்கலாம். And when those bees give glory and honor and thanks to Him that sat on the throne, who liveth forever and ever. The 24 elders fall down before Him that sat on the throne, போன வாரம் வாசித்தோம். And they worship Him that liveth forever and ever, and cast their crowns before the throne, saying, Thou art worthy. எல்லாம் சொல்லுங்க, worthy. Thou art worthy, O Lord, to receive glory and honor and power. Why? Because you have created all things, and for thy pleasure they are and they were created. நீர் எல்லாத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறீர், உமக்காகவே உண்டு பண்ணினதை நீர் பாதுகாக்கிறீர். ஆகையால் நாங்கள் உம்மை பாத்திரர் என்று ஆராதிக்கின்றோம். இந்த பேசேஜில் கீவேர்டு worthy, பாத்திரர் என்ற வார்த்தை. ஆராதனையில் முக்கியமான ஒரு வார்த்தை பாத்திரர். யாரோ ஒரு மனிதனை worthy அப்படின்னு சொல்றோம்னா, இவர்
இந்த விஷயத்தில் வர்த்தி அப்படின்னு சொல்கிறோன்னா இட் இஸ் ஒர்த் அப்ரிசியேஷன், அது பாராட்டுதலுக்குரிய விஷயம் என்று அர்த்தமாகும். ஸோ பரலோகத்தில் நடைபெறுகிற இந்த ஆராதனையில் த ஃபோக்கஸ் இஸ் ஆன் அ பர்சன் தட் இஸ் பீங் வர்ஷிப்ட். ஆராதிக்கப்படுகிற அவர் பாத்திரர், அவர் நம்ம துதிக்கு பாத்திரர். ஸோ வர்த்தினா என்ன, பாத்திரர்னா என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துருவோம். த வர்த்தினா ஹேவிங் வெயிட், அவர் அதற்குரிய தகுதியும் அதற்குரிய எல்லாம் சொல்லலாம் கனமும் உள்ளவராயிருக்கிறார். லைட் எல்லாம் கிடையாது. நீங்கள் சும்மா அப்படியே அலட்சியமாக போகிறதுக்கெல்லாம் அவர் லேசானவர்லாம் கிடையாது. அவர் முன்னாடி நீங்கள் வரும்போது மிகுந்த கனத்தோடு இருக்கணும். நாட் ஃப்ரிவிலஸ், அவர் இன்னர் வேல்யூ உள்ளவர். ஸோ ஹீ இஸ் வர்த்தி. ஆமென். இன்னும் நம்முடைய சபைகள் அவரை குறித்த கனம் அதிகரிக்கணும். அதனால தான் இந்த 4 வாரம் அதை பண்ணியிருக்கோம். ஹீ இஸ் வேல்யூபிள். ஆமென். அவருடைய வர்த்தை எந்த அளவிற்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்கள் ஆராதனை வித்தியாசமாக இருக்கும். அவர் எல்லாத்தையும் செய்து முடித்தார். ஹீ இஸ் கிரியேட்டர். சிருஷ்டியை பார்த்ததுக்கு அப்புறம் சிருஷ்டிகருடைய திறனை பார்த்து நீங்கள் சொல்லலாம், வாவ், இவ்வளோ சிறந்தவர் நீர் என்று அவரை ஆராதிக்கிறதில் அவர் பாத்திரராயிருக்கிறார். He is worthy, he is of weight, deserving of recognition. பக்கத்தில் அவர் இருக்காருனாவது உனக்கு தெரியுமா? மன்னிக்கணும், நம்ம பாடும்போதெல்லாம் அவரை பற்றின எந்த சிந்தனை இல்லாமல் எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ற நிலையில் இருக்கக்கூடாது. பைபிள் இருக்கிற எல்லா ஆராதனை பங்குகளை விட பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் பரலோகத்திலிருந்து காட்டப்படுகிற வெளிப்படுத்தல் புஸ்தகம். அதனால் இதை உற்று கவனிக்க வேண்டும் திருச்சபை. ஆமென். அல்லேலூயா. போன வாரம் சொன்னது உங்களுக்கு நிறைய இருக்கும். விழுந்து பண்ண ஓகே. ஸோ இப்போ உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு அமைச்சர் வந்தார்னு வைங்களேன், நீங்கள் டெய்லி குடிக்கிற பிளாஸ்டிக் கிளாஸில் நீங்கள் காப்பி குடிப்பீங்க? கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஏன்னா அவர் யாருங்க? பாத்திரர். இஸ் வர்த்தி ஆஃப் வெயிட், வேல்யூ, ரெக்கக்னிஷன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டிலே இருக்கிற ரொம்ப முக்கியமான இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவர் முன்னாடி பந்தா பண்ணுவீங்க. ஆனால் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா அவர் பாத்திரர். அவரை லேசாக நம்ம என்ன செய்யக்கூடாது, நினைச்சிடக்கூடாது. யூ டோன்ட் ஆர்டினரிலி சர்வ். You can serve a common person with common thing, but you can never serve a honorable person with common things. Honorable உள்ளவங்களை வர்த்தியா தான் நீங்க நடத்தணும். உங்க பாட்டு, கைத்தட்டு, ஆராதனை எல்லாமே அவருக்குரிய, உனக்குரியது கிடையாது. நம்ம தான் அதை மாத்திக்கிட்டு இருக்கோம். ஆமென். நானே உங்க வீட்டுக்கு வந்தா நல்ல கிளாஸ்ல கொடுங்க. சும்மா சொன்னேன் நான். எவ்வளவு கனம் பண்றீங்கன்றது நீங்க அதுல காட்டுகிறீர்கள். ஆமென். He means recognition. He is worth it. Amen. எவ்வளோ வேல்யூ நீங்கள் வைக்கிறீங்க, எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுறீங்க என்பது தான் அதை பார்க்கிறோம். உங்கள் வீட்டில் எவ்வளோ பொருட்கள் இருக்கலாம், எல்லா பொருளும் வீட்டில் இருக்கும். யார் வேணால் பார்த்துலாம் போகலாம். சேர் இருக்கும், டேபிள் இருக்கும், பாத்திரம் இருக்கும், குக்கர் இருக்கும், மிக்சி இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், எல்லா மிஷினும் இருக்கும். அது யார் வேணால் பார்த்துக்கலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட போகிறது. ஆனால் டைமண்டை நீங்கள் அப்படியே எல்லாரும் வேணா எடுத்து போட்டு வைப்பீங்களா? உங்கள் அந்த 100 சவரனை அதை ரொம்ப வெயிட்டா கவனமா அதை வைக்க வேண்டிய இடத்துல பாத்திரமா வைப்பீங்க. ஏன்னா அதுக்கு என்ன இருக்குங்க? மதிப்பு இருக்கு, வேல்யூ இருக்கு, ரெக்கக்னிஷன் இருக்கு, அதுக்கு வெயிட் இருக்கு, அதுக்கு வேல்யூ இருக்கு. ஆமென். ஸோ முதலாவது நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டியது, அந்த வெளிப்படுத்தல் ஆராதனையில் அவர்கள் சொன்ன வார்த்தை, worthy is the Lord to receive glory, honor and power and worship. Amen. என் ஆராதனையை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஆராதிக்கிறவர் முதலாவது சிங்காசனத்தில் இருக்கிறாரு. நான் சிங்காசனத்தில் இருக்கிறேன். ஆனா நீ அவர்கிட்ட வரும்போது, ஆராதனைன்னு வரும்போது, என் சிங்காசனத்தையும் கிரீடத்தையும் கலட்டி வச்சு அவருக்கு முன்பாக பணிந்து விழுந்து ஆராதிப்பது என் ஆராதனை. Now scene is changing. 4ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். The 24 elders fall down before him and sat on the throne and worship him that liveth forever and ever, and they cast their crowns before the throne, saying, Thou art worthy, near patirar, O Lord, to receive glory and honor and power. Why? Because you created all things. பக்கத்துல ஏன் அவர் பாத்திரர்? ஏன் அவரை நான் ஆராதிக்கிறேன்? ஏன்னா எல்லாத்தையும் அவர்தான் உண்டு பண்ணினார். என் சிருஷ்டிகர், எந்த சிருஷ்டிகரே, உம்மை நான் ஆராதனை செய்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, சிருஷ்டிகரே. ஏன் அவரை ஆராதிக்கிறேன்? அவர் யாருங்க?
சிருஷ்டிகர். அவர் இல்லாமல் எதுவும் உருவாக்கப்படவில்லை. He is worthy because he is creator. Hallelujah. அவர் உன்னை உண்டாக்கலன்னா இன்னைக்கு இருந்திருக்க மாட்டேன். அந்த அழகு சூட்டு போட்டு இன்னைக்கு வந்திருக்க முடியாது. இன்னைக்கு மதியம் சாப்பிட்டீங்களா அந்த வெயிட் மட்டன் பிரியாணி? அவர் உன்னை உண்டாக்கலன்னா இன்னைக்கு அதை நீ அனுபவிச்சிருக்கவே. நான் கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்கிறேன் பாருங்க. அதனால பெரிய பிரியாணி செத்து இருந்தா சாப்பிட்டுருப்பியா? உயிரோடு இருந்து நல்லா இருந்தனால இன்னைக்கு அதை சாப்பிட முடிஞ்சு. He created everything. உண்டாக்கின எல்லாத்தையும் அவர் தான் சஸ்டெயின் பண்ணுகிறார். அதனால அவங்க ஆராதிக்கிறவங்க என்ன சொல்றாங்களா, அவர் துதிக்கு பாத்திரர். ஏன் அப்படின்னா அவர் சிருஷ்டிகர். அவரல்லே சொல்ல மாட்டீங்களா? எல்லாமே அவரால் தான் இருக்குங்க. அவர் இல்லைன்னா இந்த போடியம் இல்லைங்க. இதெல்லாம் அவர் தான் உண்டாக்கினார் என்ற உணர்வில் நான் வந்து சொல்கிறேன், அவர் பாத்திரர், அவர் பாத்திரர், அவர் பாத்திரர். என் துதிக்கு பாத்திரர், என் கனத்துக்கு பாத்திரர், என் ஆராதனைக்கு பாத்திரர். காரணம் அவர் சிருஷ்டிகர். அவர் எல்லாவற்றையும் அவர் ஆளுகை செய்து அதை சஸ்டெயின் பண்ணுகிறார். ஆமென். பக்கத்தில் அவரை விட எந்த சிருஷ்டியும் பெருசே கிடையாது. எல்லா மிருகங்களை விட என் தேவன் பெரியவர். எல்லா மிருக ஜீவன்களை விட என் தேவன் பெரியவர். எல்லா மனிதர்களை விட பெரியவர். உண்டாக்கின மலைகளை விட, இடத்தை விட, அழகை விட, ஊட்டியை விட, கிளிமஞ்சாரோ விட, எவரெஸ்டை விட. ஏன் அவர் பாத்திரர்? அவர் சிருஷ்டிகர். ஹல்லேலூயா. எனக்கு ஆராதிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சிருஷ்டிகர் ஆராதி. ஒரு வழியே கிடையாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஸோ அவரை நம்ம யாரும் ஓவர் வர்ஷிப் பண்ண, நான் இப்படி சொல்றேன், எவ்வளோ கை தட்டினாலும் பத்தாது, எவ்வளோ கை உயர்த்தினாலும் பத்தாது. ஏன்னா அவர் யாருங்க? சிருஷ்டிகர். ஆமென். எனக்கு நீங்க ஓரளவுக்கு செய்யலாம், அதுக்கு மேல செஞ்சா ஓவர் போர்டு. ஆமென். ரொம்ப தான். இப்போ நான் நிற்கிறேன், நீங்கள்லாம் வந்து என் முன்னாடி குஞ்சு குஞ்சு பாஞ்சிட்டர் அப்படின்னா அங்கே தான் 4 பேர் சொன்னா ரொம்ப ஓவரா பண்றீங்க அப்படின்னு. மனுஷனுக்கு எது செஞ்சாலும் அது ஓவர் ஆயிடும். ஆனா அவருக்கு எது செஞ்சாலும் அது ஓவர் ஆகவே ஆகாது. ஏன்னா அவர் சிருஷ்டிகர். You can never over worship God because he is creator. அவர் சிருஷ்டிகர். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உருண்டு பிறண்டு ஆராதிக்கலாம், அது அதிகமாகாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். It will never be too much. ஆமென். நீங்க நின்று பல மணி நேரம் கையை உயர்த்தி ஆராதிக்கலாம், அது அதிகமாகாது. ஏன்னா அவர் சிருஷ்டிகர், அவர் பாத்திரர். பாஸ்டர், இன்னைக்கு நான் இங்கெல்லாம் அப்படியே ஓடி ஓடி நான் பாட்டு பாடி அவரை துள்ள போறேன், அது அதிகமாகாது. ஏன்னா மனிதனுக்கு செய்வதெல்லாம் அது எக்ஸ்ட்ராவா தெரியும். மனுஷன் தான். ஆனா தேவனுக்கு எவ்வளவு ஆராதனை செலுத்தினாலும், நீங்க நிறைய பேர் ஆராதிக்கிறதே இல்லை போல் இருக்கு. அவர் ஆராதிக்கணும். அவர் பாத்திரர். ஏன்னா அவர் சிருஷ்டிகர். பாஸ்டர், எனக்கு உள்ளதெல்லாம் நான் அவருக்கு கொடுக்க போறேன், அப்போ கூட பத்தாது. ஏன்னா அவர் பாத்திரர். அதுக்குன்னு கொடுக்காதீங்க. இப்படி வச்சுக்கலாமா? மவுண்ட் எவரெஸ்ட் மேல நான் ஏறி அதன் உச்சியில நின்று கொண்டு அல்லேலூயான்னு கத்த போறேன், அப்போ கூட அது பத்தாது. ஏன்னா அவர் சிருஷ்டிகர், அவர் பாத்திரர். இல்லை, நான் ஆம்ஸ்ட்ராங் கூட 3க்கு போய் அங்க போய் அல்லேலூயா அல்லேலூயான்னு கத்த போறேன், கத்தனா கூட அது பத்தாது. ஏன்னா அவர் யாருங்க? சிருஷ்டி. He is greater than any worship. அவர் பாத்திரர். அல்லது you can go to the farthest part of creation and give him worship. It will never be too much because he is worthy of our worship, because he is creator and he sustains his creation. அவர் சிருஷ்டிகர் என்ற ஆழத்தை புரிந்து கொள்ளுகிறவர் தான் அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க முடியும். He sustain everything. 24 மூப்பர்கள், எல்லாம் சொல்லுங்க, 24 மூப்பர்கள் சொல்றாங்க, நாங்க உங்களை விழுந்து பணிந்து ஆராதிக்கிறோம். ரீசன் சொல்றாங்க, பிகாஸ் யூ கிரியேட்டட் அஸ். நீங்கள் அங்கே உண்டாக்கி இருக்கீங்க, நாங்க இன்னைக்கும் இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நீங்க தான். இன்ன வரைக்கும் நாங்க இருந்துமை ஆராதிப்பதே நீங்க தான். We exist because of you. We are sustained because of you. And we worship you because you are our creator and you are worthy of our worship. நான் இதை தாண்டி எதையும் பேசக்கூடாது பாருங்க. ஏன்னா இதில் இருக்கிறத மட்டும்தான் நான் பேச முடியும்.
ஆராதனை எடுத்து இப்போ ஓடி கீடி உங்களை தள்ளி கீழெல்லாம் உருட்டி போட்டு தள்ளி போட்டு ஈழ்ச்சி போட்டு அதெல்லாம் பண்ணலாங்க. இன்னைக்கு நம்ம ஆராதனையில் இருக்க பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் வெளிப்படுத்தல் காட்டுது. 1 உதடுகளின் கனிகள், 2 அவருக்கே ஆராதனை, 3 அவர் சிங்காசனம் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆராதிக்கணும், 4 ஏன் ஆராதிக்கிறேன்னா அவர் எனக்கு யாரா இருக்கிறாரு? சிருஷ்டிகர். இன்னொரு பங்குக்கு 5ஆம் அதிகாரத்துக்கு போவோம். திடீர்னு சீன் மாறுது கம்ப்ளீட். இப்போ நீங்கள் கவனமாக படிக்கணும். படித்தா நீங்கள் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை ஸ்காலர் ஆகிடுவீங்க. ஓகே, வெளிப்படுத்தல் 5:8-10 இப்படி வாசிக்கிறோம். அண்ட் when he had taken the book, இப்போ கம்ப்ளீட் செனாரியோ மாறுதாங்க. he had taken the book, the 4 beasts and 4 and 24 elders fell down before the lamb. அந்த வார்த்தை ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக 24 மூப்பர்களும் விழுந்தார்கள். having every one of them harps and golden vials full of odors, which are the prayers of saints. இப்போ நம்ம சேர்ந்துட்டோம் ஆராதனையில். பக்கத்துல சொல்ல, நான் ஒரு பரிசுத்தவான்னு சொல்ல, தைரியமா சொல்லுங்களேன். ஓகே, நிறைய விஷயம் சொல்லணும், நமக்கு நேரம் கடந்து போச்சு. எல்லாரும் சேர்ந்தவர்கள் அவங்க இங்கே பரிசுத்தவான்களின் ஜெபதூபங்கள் அங்கே வந்திருக்கு. அடுத்த வார்த்தை கவனிங்க. and they sung a new song. அவர்கள் புது பாடலை பாடினார்கள். இதுவரைக்கும் ஒரு பாட்டை பாடினார்கள். என்ன பாத்திரம்? பாத்திரர் என்றால் நீர் சிருஷ்டிகர். இப்ப ஆட்டுக்குட்டியான ஒரு சீனுக்கு வராரு. பரிசுத்தவான்களின் ஜெபம் அங்கு தூபம் போல் எழும்புகிறது. இந்த நேரத்தில் அவர்கள் ஒரு பாட்டை பாடினார்கள். ஆனா அது பழைய பாட்டு இல்லையா? என்ன பாட்டுங்க? புது பாட்டு. ஏன்னா நம்ம உள்ள வந்திருக்கோம் இப்போ சீன்ல. உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்க ஆமென் சொல்லுங்க. இப்ப கேட்கிறார், you are worthy to take the book and open the seals thereof. நீர் அந்த புத்தகத்தை எடுத்து அதனுடைய முத்திரைகளை உடைப்பதற்கு நீர் பாத்திரர். you are slain, நீர் அடிக்கப்பட்டீர். யாரை சொல்றாங்க? நம்ம இயேசுவை சொல்லுகிறோம். அவர் அடிக்கப்பட்டார், அவர் என்னை மீட்டு கொண்டார். எல்லா ஜாதிகள், எல்லா நாவுகள், எல்லா மொழிகள், எல்லா தேசத்திலிருந்தும் அவர் இரத்தத்தால் என்னை மீட்டு கொள்ள அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. and he has made us, அவர் எம்மை யாரா மாத்திருக்கிறாராம்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இந்த பூமியை ஆளுகிறவர்களாகவும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். பக்க சொல்லுங்க, புது பாடல். இதுவரைக்கும் என்ன பாடினாங்க? சிருஷ்டிகர்னு பாடினாங்க. ஏன் ஆராதிக்கிறீங்கன்னு 24 மூப்பரை கேட்குறோம். அவங்க பழைய சீன். ஆமென். அவங்க சொல்றாங்க, நாங்கள் ஆராதிப்போம் ஏன்னா அவர் சிருஷ்டிகர். எங்கள் துதிக்கு, எங்கள் ஆராதனைக்கு அவர் யாரா இருக்கிறாரு? பாத்திரர். இப்ப சாங் புது பாடல் வந்திருக்கு. ஆட்டுக்குட்டியான ஒரு காட்சி அளிக்கிறாரு. முத்திரை எடுத்து, முத்திரையை யாரால உடைக்க முடியும்னு கேட்கிறாரு. எல்லா ஜாதி, எல்லா இனம், எல்லா தேசத்திலிருந்தும் ஜனங்கள் ரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, மீட்கப்பட்டவர்கள். இப்ப அங்க வந்திருக்காங்க இந்த ஆராதனையில. எல்லோரும் சொல்லுகிறார்கள், துதி கனம் மகிமை உமக்கே உருத்தாக்குகிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு முன்னாடி சிருஷ்டிகரை பாடினார்கள், இப்போ புது பாடலை பாடுகிறார்கள். இப்போ நீங்க கவனிக்கணும், முடிச்சிட்டேன். 4 ஜீவிகளும் இன்னும் அங்க இருக்காங்க. 4 லிவிங் கிரீச்சர்ஸ் ஸ்டில் தேர், 24 எல்டர்ஸ் ஸ்டில் தேர். இருக்கீங்களாங்க? 4 ஜீவிகளும் இருக்கு. கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். 24 மூப்பர்களும் இருக்கிறார்கள். கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஆனா இன்னொருத்தரை இன்க்ளூட் பண்றார் இந்த வர்ஷிப்ல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பரிசுத்தவான்களின் ஜெபதூபம். ஆமென். பரிசுத்தவான்களின் ஜெபதூபம் ஆராதனையில் ஒரு பெரிய வித்தியாசம். ஒரு நியூ கேட்டகரி ஆஃப் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஆமென். 24 மூப்பர்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆனா பாட்டு மாறி இருக்கு. ஒரு சொல்ல மாட்டீங்களா? வர்ஷிப்பருடைய ரியாலிட்டி மாறி இருக்கு. சாங் ஹஸ் சேஞ்ச்ட். என்ன ஆராதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் போறேன். வாட் ஆர் தே சேயிங்? வாட் ஆர் தே வர்ஷிப்பிங்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்பர் 1, கிரைஸ்ட் இஸ் வர்த்தி ஆஸ் அவர் ரிடீமர். அவர் பாத்திரர், காரணம் அவர் சிருஷ்டிகர்னு முன்னாடி அதிகாரத்தில் வாசிச்சோம். இப்போ சொல்றாங்க அவர் பாத்திரர். ஏன்னா அவர் இங்க சிருஷ்டிகர் மட்டுமல்ல, புதுசா ஒரு குரூப் உள்ள வந்துடுச்சு. பக்கம் நாங்க தாங்க அப்படின்னு. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? சிருஷ்டிகர் மட்டுமல்ல, அவர் எங்களுக்கு மீட்பராயிருக்கிறார். நான் சொல்றேங்க, நான் வெளியே போலங்க, வசனத்துக்குள்ளே இருந்துறேங்க. நான் அவர் மீட்பராயிருக்கிறார். ஆமென். ஒரு பெரிய வித்தியாசம். அதுதான் முந்தின சீன்லையும் இந்த சீன்லையும் பார்க்கிறோம். இப்போ அவர் கிரியேட்டர் மட்டுமல்ல, அவர் ரெடீமர்.
2 முறை சொல்றேன் உங்க புரிதலுக்காக. இப்போ அவர் கிரியேட்டர் மட்டுமல்ல, அவர் யாரா இருக்கிறாரு? ரிடீமர். 24 மூப்பர்கள், நான் போன வாரம் சொன்னேன், 12 கோத்திரத்தின் தலைவர்கள், 12 அப்போஸ்தலர்கள், they represent the church. ஆமென். அவங்களுக்கு மீட்புனா புரியுது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆனா இந்த கூட்டத்தில் இப்போ சேர்ந்து இருக்கிற புது கூட்டம் எதுனா, மீண்டும் பிறந்த விசுவாசிகள், பரிசுத்தவான்களின் ஜெப தூபம். இப்போ நம்ம ஜெபிக்கிறோமே, எத்தனை பேர் தெரியும் இந்த ஜெபம் எல்லாம், அந்த தூபம் நம்ம ஜெபிக்கணும். அவங்கள சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இப்போ இங்க கோரஸே மாறி இருக்கு. இந்த கோரஸுக்கு ஒரு நியூ ஃப்ளேவர் கொடுக்கப்படுகிறது. இதுவரைக்கும் பாடின நீர் சிருஷ்டிகர் ஆகியால் பாத்திரர், நீர் சிருஷ்டிகர் ஆகியால் பாத்திரர். இப்போ சீன் மாறிடுச்சு. பரிசுத்தவான்களின் ஜெப தூபம். இப்ப புதுசா ஒரு குரூப் சேர்ந்து இருக்கு. இப்ப பாட்டை மாத்துறாங்க. எதுக்காக? பாத்திரராம், சிருஷ்டிகராய் இருக்கிறீர், அதை விட எங்கள் மீட்பராய் இருக்கிறீர். புரிஞ்சிருந்தா நீங்க ஆமென் சொல்லிருக்கீங்க. 4 விஷயத்தை சொல்றாங்க இந்த ஆராதனை. 1, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர், நீர் எங்களுக்காக விலைக்கரையும் கொடுத்தீர், நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. 2வது நம்பர் 2, எங்களை கட்டிலிருந்து விடுவித்து எங்களை மீட்டு கொண்டீர். ரிடீம்ட். ரிடீம்டுடைய மீனிங் உங்களுக்கு சொல்லணும், நேரம் இல்லை. எங்களை விலை கொடுத்து வாங்கி எங்களை மீட்டு கொண்டீர். 3 பேரை தட்டி சொல்லுங்க, நான் மீட்டு கொள்ளப்பட்டவன். ஆண்டவர் திரும்ப உன்னை தன்னை சம்பாதிச்சிட்டாரு, உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. 3வது கவனிக்கணும், நீங்க யாராம்? அவர் முன்னாடி உங்களை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களா ஆராதிக்க வந்தவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சிருஷ்டிகர் மட்டுமல்ல, இப்போ அவர் எனக்கு யாரா இருக்கிறார்? மீட்பர். இனி உங்க ஆராதனை 2 தான் இருக்கணும். ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா? நீர் எங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக நியமித்திருக்கிறீர். 4வது ரொம்ப முக்கியமா சொல்றாரு, இந்த பூமியை நீங்கள் ஆளுவீர்கள். ஆள்றவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க. You will reign அப்படின்றார். You will rule over this earth. It's profound experience, a new song, a new experience. இதுக்கு முன்னாடி 24 மூப்பர்களும் 4 ஜீவிகளும் சேர்ந்து சிருஷ்டிகர் ஆகியால் பாத்திரர் என்று சிங்காசனத்துக்கு முன்பாக விழுந்து பணிந்து ஆராதித்தார்கள். இப்ப புதுசா ஒரு கூட்டம் உள்ள வந்தோடனே சீனும் மாறுது, சாங்கும் மாறுது. இப்ப சிருஷ்டிகர் மட்டுமல்ல, நீர் எங்கள் மீட்பராய் இருக்கிறீர். எங்களுக்காய் முத்திரையை உடைத்த எங்களுடைய ஆட்டுக்குட்டியானவரை நாங்கள் ஆராதனை செய்கிறோம். இல்லையா? சொல்ல மாட்டீங்களா? இந்த 4 ஜீவிகளுக்கு சிங்காசனம் முன்னாடி நின்று பாடுவதும் ஆராதிப்பதும் அவங்களுக்கு தெரியும். ஆனா நம்ம ரட்சிப்பு அவங்களுக்கு ஃபுல்லா புரியாது. நம்ம ஒழுங்காவே சொல்றேன், விழுந்து போனவங்க, இந்த விழுந்து போனவங்களை கர்த்தர் தம்முடைய ரத்தத்தால விலை கொடுத்து வாங்கி மீட்டு கொண்டதனால ஜீவிகள் பாடுகிறார்கள் பாத்திரர் என்று. ஆனா இப்ப புது பாடல் என்று பைபிளே எழுதியிருக்கு. என்ன பாடலுங்க? பக்கம் நாங்க தாங்க புது பாட்டை பாடுவோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவரை சிருஷ்டிகராய் அறிந்தால் சிருஷ்டிகர் என்று பாடுவீர்கள். அவரை மீட்பராய் அறியும் போது அவரை மீட்பர் என்று பாடுவீர்கள். இருக்கீங்களா? ஒன் மோர் டைம். அவரை சிருஷ்டிகரா அறிந்தவங்க எல்லாம் சிருஷ்டிகர்னே பாடுவாங்க. அவரை மீட்பர்னு தெரிஞ்சவங்க எல்லாம் மீட்பரேன்னு பாடுவாங்க. புது பாடலை நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப் இதுதான். 4-5 அதிகாரம் வெளிப்படுத்தல. மற்ற எல்லா ஆராதனை முறைகள் நிறைய பைபிள் இருக்கு. தாவீது கற்றுத்தந்த ஆராதனையை விட, கவனிக்கிறீங்களா, சாலமோன் கற்றுத்தந்த ஆராதனையை விட நான் நினைக்கிறேன் பியூரஸ்ட் ஃபார்ம் ஹெவன்லி வர்ஷிப். ஸோ அதை புறக்கணிக்கல, அது வேணும், அதையும் செய்ய போகிறோம். அதை விட மிக முக்கியமான ஆராதனை, the heavens purest worship form, வெளிப்படுத்தல் 5 வாசிக்கிறோம். அது புது பாடல். ஆமென். இந்த 3 சீனை பார்த்து நீங்க இப்ப புரிஞ்சுக்கணும். 4 ஜீவிகள், 24 மூப்பர்கள், இப்போ ஜாதி ஜனங்கள் கோத்திரத்திலிருந்து மீட்கப்பட்ட திரள் பரிசுத்தவான்கள். ஒரு பாட்டு கூட நம்ம பரிசுத்தவான்கள் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தலத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். நம்ம பாட்டு மாறி இருக்குங்க. சிருஷ்டிகர்னு பாடின நம்ம சிருஷ்டிகர் மட்டுமல்ல, தொலைஞ்சு போன என்னை மீட்டு கொண்ட மீட்பரின் புது கீதங்களை பாடுகின்ற ஒரு மிகப்பெரிய கூட்டம். நம்ம ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஸோ ஆண்டவரை நீங்க எப்படி பார்க்கணும்?
இட் ஃபோக்கஸஸ் 2 things and 2 things only. நீங்கள் இதை படிச்சிங்கன்னா 4-5 படிச்சிங்கன்னா வேறு எதையுமே யோவான் அப்போஸ்தலன் வெளிப்படுத்தல இந்த 2-3 சீனில் அவர் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல. 1, God our creator. 2, Christ our redeemer. இது 2 தவிர வேற எதுவுமே அங்க சொல்லப்படவே இல்லை. Christ, God is our creator. 2, Christ is our redeemer. பக்க சொல்லுங்க, ஆண்டவர் என் சிருஷ்டிகர். இன்னொருத்தர் சொல்லுங்க, கிறிஸ்து என்னுடைய மீட்பர். இந்த ஆராதனைக்கு இந்த 2 உங்ககிட்ட எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும்ன்றார். ஏன்னா ஹெவன்ஸ் பியூரஸ்ட் ஃபார்ம்ல இது 2 மட்டும்தான் இருக்கு. ஆமென். நிறைய நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் செஞ்சிருக்கிறார். ஒரு 27 பேருக்கு செஞ்சிருக்கிறார். இன்னொரு மாதிரி நிறைய நன்மைகளை கர்த்தர் இப்போ 57 பேர். ஓகே, அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். கல்யாணம் ஆச்சு, நல்ல புருஷனை கொடுத்தாரு, நல்ல மனைவி கொடுத்தாரு. ஒருத்தர் கல்யாணம் முடிஞ்சு போகும்போது விசில் அடிச்சுட்டே போறார். அந்த பாடலை விசிலா அடி போறாரு. அப்படின்னா அவ்வளோ சந்தோஷம் எனக்கு, கடவுள் மனைவியை கொடுத்தாருன்னு. 20 வருஷம் முன்னாடி அந்த விசில் வருதான்னு பார்க்கணும். ஓகே, ஒரு காத்திருக்கிறோம், ஒரு குழந்தை வேணும், கற்பக்கனி வேணும்னு கர்த்தர் அழகா ஒரு குழந்தை கொடுத்த உடனே அதை கையில் ஏந்தி குடும்பங்கள் படுற சந்தோஷம், கர்த்தாவே நன்றின்னு சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் சொல்லணும். எத்தனை நன்மைகள்! நல்ல வீடு கொடுத்தார், மெட்டீரியலா எவ்வளவு பிளெஸிங் கொடுத்தார். யாரா இருக்கீங்களா? கொடுத்தாரா இல்லையாங்க? இந்த பூமியில வாழ்க்கிற இந்த வாழ்க்கைய பெட்டர் ஆக்கி இருக்கிறார். முன்பு இருந்ததை விட இப்ப நான் நல்லா இருக்கேன்னு சொல்றோங்க. So he has made my life, my material blessings better. இல்லன்னு யாரும் மறுக்கவே முடியாது. பண்ணியிருக்கிறார். ப்ரொமோஷன் கொடுத்திருக்கிறார், செல்வத்தை கொடுத்திருக்கிறாரு, படிக்க வச்சிருக்கிறாரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் துதிக்கு ஒரு காரணம். இதெல்லாம் இப்ப நீங்க சொல்ல, ஆண்டவருடைய வீடை தந்தார் நன்றி, அதை தந்தார் நன்றி, இதெல்லாம் ஒரு பிரைஸுக்கு ஒரு காஸ், ஆராதனைக்கு ஒரு காரணம், ஒரு உந்துதலா இருந்து விடலாம். ஆனா அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஹெவன்லி வர்ஷிப் வெளிப்படுத்தல, இது எதுவுமே அங்க சொல்லப்படவில்லை. 2 காரணங்களுக்காக நீங்க ஆராதிக்கணும்ன்றாரு. 1 அவர் சிருஷ்டிகர், 2 அவர் மீட்பர். புரியல? நான் புரிய வச்சுட்டா நீங்க வீட்டுக்கு போயிடலாம். நம்ம ஆராதனுடைய ஃபவுண்டேஷன்ல 2 தான் அங்க வெளிப்படுத்தல் சொல்லுகிறது. 1, God is our, this is, I am not speaking about David's worship, Solomon's worship or Moses' worship. I am speaking about the heaven's purest form of worship in the book of Revelation, and only 2 things. He is worthy because he is creator. 2, he is redeemer. வரேன், புரிஞ்சுப்பீங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்க, ஆமென், வந்து அந்த செவுர் பக்கமா திரும்பி கோணையா உட்காந்து நாங்க இங்க பாடு, கைத்தட்டு, அல்லேலூயா சொல்லு, கையை உயர்த்துனா அது ஒன்றும் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு வச்சுங்களேன். உங்களை சொல்லல, வெளியில நமக்கு புரியல ஏன் அவங்க அப்படி உட்காந்துருக்காங்கன்னா. நம்ம அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வீடு கொடுத்தாரு, உனக்கு மனைவி கொடுத்தாரு, உனக்கு புருஷன் கொடுத்தாரு, உனக்கு ப்ரொமோஷன் கொடுத்தாரு, உனக்கு காசு கொடுத்தாரு, எனக்கு அவர் ஒண்ணுமே, அதனால நான் அப்படிதான் உட்காருவேன்னா. புரியல உங்களுக்கு? நான் படுற கஷ்டம் எனக்கு தான். நான் நல்லவனா இருந்தேன், எனக்கு எல்லாரும் தீங்கு செஞ்சாங்க. இந்த வருஷமா பிறக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கஷ்டம். இருங்க, இன்னைக்கு உங்களை விடுற மாதிரி இல்லை. நல்லா ஆரம்பிச்ச வியாபாரம் குனிஞ்சு நிக்குது, உறவுகள் என்ன நல்லா நடத்தல, டெரிபிள் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாசமா, மே மாசம் பிறந்ததுல இருந்து நட்சத்திரமே சரியில்லை. போன வாரமா கண்டவன்லாம் என்ன பார்த்து கொலைக்கிறான் அப்படின்னு என்னென்னமோ இருக்கலாம். இல்ல இந்த 10 வருஷம் எனக்கு நல்லாவே இல்ல, வாழ்க்கை இழப்பு கண் இருக்கு, அப்படி இருக்கேன். அதுலயும் சர்ச் வேற ரொம்ப டல்லா இருக்கு. உள்ள வரும்போது எலியேசர் ஒரு மாதிரி முறைக்கிறான். நீங்கள் துதிக்காமல் இருப்பதற்கு 1000 காரணங்கள் இருக்குங்க. ஆமென். இப்படி நான் என்ன இதுல இருந்து கத்துக்கிறேன்னா, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு நன்மைகள் கிடைக்கலனாலும், பியூர் வர்ஷிப் சொன்னேன், பியூர் வர்ஷிப் நீ பெற்றுக்கொண்ட அற்புதத்தை சார்ந்ததல்ல. இன்னொரு முறை, நீ பெற்றுக்கொண்ட அற்புதங்களை சார்ந்ததல்ல. அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ, நன்மை கிடைச்சதோ கிடைக்கலையோ, நீங்கள் அவரை ஆராதிக்கணும். ஏனென்றால் அவர் சிருஷ்டிகர்,
2 அவர் மீட்பர். சொல்ல மாட்டீங்க. எக்ஸாம்ல பாஸ் ஆனவங்க அவர் ஆராதிக்கணும், ஃபெயில் ஆனவங்கள அவங்கள ஆராதிக்கணும், 99.9 வாங்கினவங்களும் ஆராதிக்கணும், என்ன மாதிரி பார்டர்லயே பாகிஸ்தானை காப்பாத்துறவங்களும் ஆராதிக்கணும். ஏன்னா என்னுடைய ஆராதனை என்னுடைய நன்மைகளை சார்ந்தது அல்ல. purest form of worshipல 2 தான். he is my creator, he is my redeemer. he is my creator, he is my redeemer. அவரை சிருஷ்டிகராய் பார்க்கும்போது சிருஷ்டிகர் என்று பாடுகிறேன், அவரை நான் மீட்பர் என்று பார்க்கும்போது புது பாடலை பாடுகிறேன். சொல்ல மாட்டீங்க? ஹalleluya. எம்பசில வீசா ரிஜெக்ட் பண்ணும் போதும் பாடணும். கிடைச்சா அப்படி சர்ச்சுக்கு ஓடி அல்லேலூயா அல்லேலூயா, கிடைக்கலனா அல்லேலூயா காணோம் ஒண்ணும் காணோம். ஏன்னா உங்க ஆராதனை எதை சார்ந்திருக்கு? பெற்றுக்கொண்ட நன்மைகளை சார்ந்திருக்கு. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப்ல நன்மையே இல்லைங்க. அங்க எதுவுமே எழுதலைங்க, அங்க எழுதல. நீங்க ஆராதிக்கணுமா? 20 வருஷம் காஞ்சி வந்தாலும் நீங்க ஆராதிக்கணுமா? ஏன்னா அவர் யாரா இருக்கிறார்? சிருஷ்டிகர். 2 யாரா இருக்கிறார்? so simple. ஹalleluya. சோ அடுத்த முறை இங்க வந்து நான் உங்களை இங்க வந்து கொல்ல நாள சுத்துற மாதிரி ஏறு கை தூக்கு கை தட்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் நீங்களே எப்பா என்னை சிருஷ்டிச்சீங்களப்பா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 1 என்னை உண்டாக்கினாரு, 2 என்னை மீட்டு கொண்டார். பக்கத்துல என்ன போய் இவ்வளவு அழகா உண்டாக்கி இருக்கிறார். 2 உயிந்து போன என்ன மீண்டும் அவருடைய பரிசுத்தவானாய் என்னை ரத்தம் கொடுத்து விலை கொடுத்து வாங்கிட்டார். I belong to him, I belong to my beloved and the beloved belongs to me. என்னை மீட்டு கொண்டார். உங்களுக்கு தெரியும் யோபின் வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தபோது யோபு இப்படி சொன்னார், I wish I was never born this day. செப்டம்பர் 17 1966 நான் பிறக்காமல் போயிருந்தால் நலமாய் இருந்திருக்கும். ஏன் எந்த சொன்ன அவரை வச்சு பிறக்காம போய் பிறந்த நாள் நான் பிறக்காம போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்போ வாழ்க்கையினுடைய நன்மைகள் அல்ல என்னை ஆராதிக்க வைப்பது, நான் ஆராதிக்க காரணம் அவரின் சிருஷ்டிகர். சொல்லட்டுமா, நீ நினைச்சது எதுவுமே நடக்கனாலும் அவர் சிருஷ்டிகர் தான். He is still your creator, he is still your redeemer. Maybe you lost your job last week. போன வாரத்தில் தான் நல்ல வேலை இழந்திருக்கலாம், நீ நினைச்ச நன்மை கிடைக்காம போயிருக்கலாம். அதனால அவருடைய பதவி மாறாதுங்க. அவர் யாரா இருக்கிறாரு? சிருஷ்டிகர். 2 அவர் யாரா இருக்கிறாரு? மீட்பரா தான் இருக்கிறார். And we have to appreciate God. We can never take worship for granted. Amen. We have to give him worship worth unto him. நான் உயிரோடு இருக்கிறேன் அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் நன்றி சொல்றவங்க இருந்தா ராமன் சொல்லுங்க. தப்பா எடுத்துக்காதுங்க. நேத்துக்கு நான் செத்து இருந்தேன்னு வைங்களேன், அது வேற நல்ல மரியாதையோடு சொல்லணும். நேற்று தவறி இருந்தேன்னு வைங்களேன், எல்லாம் ஒண்ணுதான். தவறினேன், செத்தேன், மறிச்சேன், மாய்ந்தேன், எப்படி வேணா சொல்லிக்கலாம். இவன் ஒருத்தர் ஐயா அவர் தவறிட்டார், இல்ல செத்துட்டா, 2 ஒண்ணுதாங்க. புரிஞ்சுக்கிறது தான் இருக்கு. ஓகே, இன்னைக்கு நீங்க வந்து நேத்துக்கு நான் செத்துருந்தேன்னு வைங்களேன், இன்னைக்கு நீங்க என்ன பார்த்துருப்பீங்களா? இன்னைக்கு நம்மலாம் இப்படி கூடி ஒன்றா சேர்ந்து சந்தோஷமா ஒருத்தர் பார்த்ததுல ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்குமா? அந்த கடவுள் நமக்கு உயிரை கொடுத்தார்ல. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இப்படி சொல்றேங்க, இந்த உயிர் மட்டும் இன்னைக்கு உங்களுக்கு இல்லைன்னு வைங்களேன், அந்த வீடை வாங்கியிருப்பீங்களா? இன்னைக்கு அந்த வீட்டில் இருந்திருப்பீங்களா? அந்த பிள்ளைகளை கொண்டாடி இருப்பீங்களா? அந்த பேரனை தோல்ல தூக்கிட்டு கார்ல போயிருப்பீங்களா? இல்லைங்க, துன்பங்கள் இருக்குங்க. ஆனா சிருஷ்டிகர் நமக்காக இருந்து இவ்வளோ நன்மை இவ்வளோ தூரம் நம்ம நடத்தினாரே. ஐ எம் அலைவ். அவர் என்னை உண்டாக்கினார். He is my creator. I worship him because he made me. He redeemed me. இப்போ பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்களே, ஒண்ணுமே நடக்கலனாலும் எல்லாம் நடக்குதுங்க. எவ்வளவு நன்மைகள் செஞ்சிருக்காரு. ஆனா உன் ஆராதனைக்கு அது மட்டும் காரணமா? ஒரு நன்றி செலுத்துதல் அப்படி இப்படி இது வேற. நாங்க வந்து இன்றைக்கு நீ பெற்ற நன்மைகள்லாம் ஒரு பொருத்தனையை கொடு. பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வர்ஷிப்ல அதெல்லாம் கிடையாது. 2 things, கிரியேட்டர், ரிடீமர்.
முடிச்சிட்டேன் என் வார்த்தையை, நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். எத்தனை பேர் அவரை ஆராதிப்பீங்க? வீசா கிடைச்சா ஆராதிப்பீங்களா? கிடைக்காத போது சர்ச்சில் வந்து அவர் ஆராதிப்பீங்க. என்னன்னு ஆராதிப்பீங்க? வீசாக்கு போனேன், கடவுள் எனக்கு வீசா தரல, ஆகையால் நீர் பாத்திரர் அப்படின்னு சொல்வீங்களா? இது எதுவுமே அதில் வரலங்க. கிடைக்காத போது நீங்க சர்ச்சில் வந்து அவர் ஆராதிக்கணும். ஏன்னா அவர் யாரா இருக்கிறாருங்க? என் சிருஷ்டிகர், அவரின் மீட்பர். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க பிறந்து இந்த பூமியில தேவ பிள்ளைகளா இருக்கீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க எல்லாருமே நன்மைகளை சார்ந்தே இருக்கக்கூடாது. நன்மைகள் கர்த்தர் ஏராளம் தருவார், எந்த குறை வைக்க மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நன்மை குறையாது. ஆனா ஆராதனை என்று வரும்போது அவர் எதுவுமே செய்யலனாலும் He is still creator and redeemer. Amen. Finally முடிச்சிட்டேன். I read this and I will close. 5:11 and then 12 to 14. And I beheld and I heard the voice of many angels round about the throne, and the beasts and the elders, and the number of them was 10,000 times 10,000 and thousands of thousands. எப்படிங்க கணக்கு போடுறது? நான் தமிழில் படிக்கிறேன், படித்தாவே நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த, இங்கேயும் மீப்பர்கள் ஜீவிகள் எல்லாம் இருக்கு. ஆனால் இப்போ ஒரு திரள் கூட்டம், அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய லக்கம் 10,000 1000 கணக்கில்லாத தூதர்கள், யாராலும் எண்ண முடியாத தூதர்கள். உங்களுக்கு 1-2 பேரை ஸ்பெஷலாக கூட அவர் அனுப்பிச்சு வைப்பார். ஜஸ்ட் ஒன், அவ்வளோ தூதர்கள். இன்னொரு வாட்டி அதை படிச்சுன்னா was 10,000 times 10,000 thousands of thousands. You can never count. Saying with a loud voice, worthy is the lamb that was slain to receive power, to receive riches, to receive wisdom, to receive strength, to receive honor, to receive glory, to receive blessing. அவரை எதுக்காக ஆராதிக்கணுமா சொல்லிடுறேன். ஒன்று தமிழ்ல என்ன எழுதிருக்குங்க? வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார். Amen. And every creature which is in heaven and on the earth, எல்லா சிருஷ்டிகளும், and under the earth and such are in the sea, கடலில் இருக்கிற ஜீவிகள், and that are in them heard I say, blessing and honor and glory and power be unto him that sitteth upon the throne and unto the Lamb forever and ever. And the 4 beasts said, Amen. And the 24 elders fell down and worshipped him that liveth forever and ever. That's it. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Let me show you this. ப்ரோக்ரஷனை போன வாரத்துலேருந்து பாருங்க. முதலாவது 4 ஜீவிகள், 24 மூப்பர்கள், திரும்ப 4 ஜீவிகள், 24 மூப்பர்கள். ஆனா 24 மூப்பர்களோடு ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள் இப்ப சேர்ந்துட்டாங்க. ஆமென். நம்ம எல்லாம் மீட்கப்பட்ட கூட்டம் சேர்ந்திருக்கு. அதோடு நின்றுச்சா? இப்போ சொல்றாரு, கடல் இருக்கிற ஜீவிகள், பூமியில் இருக்கிற ஜீவிகள், சுவாசம் உள்ள எல்லா ஜீவிகள் எல்லோரும் சேர்ந்து தேவாதி தேவனை ஆராதிக்கிறார்கள். எப்படி ஆராதிக்க? blessing and honor and blessing and honor to him who sits upon the throne. நீங்க அதை திரும்ப படிச்சு, the purest form of heavenly worship. நம்ம இதெல்லாம் கிடையாது அதுல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? We do a lot of things. We have developed a lot of things. I thank God for David's worship, Solomon's worship, every worship, which is all good, and we will continue to teach those things. But the purest heaven's form of worship in our Bible, we have to worship in many ways. நன்றி செலுத்துதல் மட்டுமல்ல, எதுவுமே செய்யாத போதும் நீங்கள் ஆராதிக்கணும். ஏன்னா அவர் சிருஷ்டிகர், அவர் உங்கள் மீட்பர். என்னெல்லாம் கொடுக்கிறார்? பவர், ரிச்சஸ், விஸ்டம், ஸ்ட்ரெங்க், க்ளோரி, பிளெஸிங். ஆமென். இப்படி சொல்ற, உங்ககிட்ட வல்லமை இருக்கா? பக்கம் தான் அவருக்கு தான் சொந்தம். கனம் இருக்கா? கனம் அது அவருக்கு. ஐஸ்வர்யம் இருக்கா? அது யாரு? அவருக்கு. ஞானம் இருக்கா? அது யாருக்கு? அவருக்கு. பலன் இருக்கா? அது யாருக்கு? மகிமை இருக்கா? அது யாருக்கு? ஆசீர்வாதம் இருக்கா? அது யாருக்கு? எல்லாம் அவருக்கு. உங்கள் ஆராதனை அவருக்கு. ஆமென். All you gave to me I give to you. நீ எனக்கு ஞானத்தை தந்த, மகிமை தந்த, நான் உங்களுக்கு திரும்ப தரேன்ப்பா. நீ எனக்கு வல்லமை தந்த, நான் உங்களுக்கு திரும்ப தருவேன்.
எனக்கு பலன் தந்தான் அதை உமக்கு திரும்ப தருவேன். எனக்கு தந்த எல்லாவற்றையும் திரும்ப உமக்கு தந்து உங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக வந்து உம்மை பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். நீர் சிருஷ்டிகர். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. ஆமேன். ஆண்டவருடைய சிருஷ்டியினுடைய திட்டங்களை உன்னை வச்சிருக்கிறாரு. உன்னை எல்லாத்திலும் தப்ப வைப்பாரு. ஆமேன். நீ அவரை சிருஷ்டிகராய் மீட்பராய் பார்க்கும்போது எல்லாமே நலமாக இருக்கும். பக்கம் எல்லாம் எனக்கு நலமாக இருக்கும். ஆனால் அவர் ஆராதிச்சுட்டே இரு. கிவ் ஹிம் ஹானர் அண்ட் க்ளோரி அண்ட் பிரைஸ் அண்ட் விஸ்டம் அண்ட் பவர் அண்ட் ஸ்ட்ரென்த். எனக்குள்ளதெல்லாம் நான் அவருக்கு உருத்தாக்கி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நான் ஆராதிப்பேன். Shall we stand in the presence of God? வானாதி வானமே போற்று. Thank you, Jesus. இந்த 4 வாரம் உங்க கூட ஆராதனையின் சில கருத்துக்களை சாதாரணமாக பைபிள்லேருந்து உங்களுக்கு சொல்லியிருக்கோம். எத்தனை பேருக்கு இது பிரயோஜனமாக இருந்துச்சு? Hope we learned something. கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் இருக்கும்போதும் உங்கள் ஆராதனைக்கு அவர் பாத்திரர் தான். அவர் மாற்றுவார் இருந்தெல்லாம் வேற செய்தி. அது இதில் கொண்டு வராதீங்க. When it comes to worship, the purest form of heaven's worship described in the Bible in the book of Revelation, it is about 2 things. He is my creator, he is my redeemer. First scene la அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். 4 ஜீவிகள். அப்புறம் அவர் வீற்றிருக்கிறார். 4 ஜீவிகளும் 24 மூப்பர்களும் வீற்றிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு சீனை பார்க்கிறோம். அவர் வீற்றிருக்கிறார். ஆனா மூப்பர்கள் சிங்காசனத்துல இல்ல, எல்லாரும் கீழே கவுந்திருக்காங்க. அவங்க கிரீடங்களை கலட்டி எல்லோரும் தேவனை ஆராதிக்கிறார்கள். இப்ப சீன் திரும்ப மாறுது. அவர் வீற்றிருக்கிறார். ஆமென். 4 ஜீவிகள் இருக்கு, 24 மூப்பர்களும் ஆராதிக்கிறார்கள். ஆனால் பரிசுத்தவான்களின் ஜெபதூபம் மட்டுமல்ல, ஆட்டுக்குட்டியானவர் மீட்கப்பட்டு குலம், கோத்திரம், ஜாதி, ஜனங்கள் நடுவிலிருந்து திரள் மக்களும் எண்ண முடியாத தூதர் சேனைகளும் பரலோகத்தில் ஆராதனை. பக்கம் சீக்கிரம் நாங்க இருப்பாங்க. ஓடடே என்ன மகத்துவமா இருக்கும். அவங்க சொன்ன அந்த கணக்கு 1000 10,000 10,000 இந்த தூதர்களெல்லாம் பட்டயங்களை உருவி எங்க ராஜாதி ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்க, சிருஷ்டிகர் மீட்பர் என்று ஆராதனை நடக்க, வாவ், சாதி ஜனங்களை மோதி அசைத்து நான் நம்புறேங்க. கடைசி எழுப்பதல்ல, 1000 லட்சக்கணக்கான ஜனங்கள் மீட்கப்படுவார்கள். உங்களை பார்த்து இப்படி சொல்ல, நீங்க பாக்கியசாலிகள், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் மீண்டும் பிறந்தவர்கள், நீங்க தேவனுடைய இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட மீட்கப்பட்டவர்கள். 1,44,000 மட்டும் இல்ல, they say thousands and thousands and thousands. Shall we give him glory? பக்கத்துல எது நடந்தாலும் தோத்துறோம், எது நடக்கலனாலும் தோத்துறோம். ஆனா என் ஆராதனை இன்றோ நாளையோ என்றோ ஒரு நாள் என் ஜீவன் என்னை விட்டு பிரிக்கப்படும் போது கர்த்தருடைய அநாதி திட்டத்தின்படி பரலோகத்தினுடைய மகத்துவங்களில் பரிசுத்தவான்களுக்கு வைத்திருக்கின்ற பழுங்கு நதி ஓரத்தில் தேவாதி தேவனை ஆராதிக்கின்ற பாக்கியமானவனாய், இரத்தத்தால் விலை கொடுத்து மீட்கப்பட்டவனாய் என்னையும் மாற்றினார் என்ற அந்த நன்றியே 1,000,000 வருஷம் ஆராதித்தால் போதாது. He made you, he redeemed you. He made you, he redeemed you. எனக்கு எந்த அற்புதமும் அவர் செய்யவே மாட்டார். போ, உனக்கு செய்ய மாட்டார். போ, ஆராதனை செய். Worship him. All other things still stand, but your heart to worship must be a pure form of worship. பழைய பாட்டில் பக்தன் பாடினார், இந்த சிருஷ்டிகரை உம்மை நினைத்திடவே தந்த அந்த ஒரு அடி தான் எனக்கு அதில் சிருஷ்டிகர்னு வந்து நான் கேட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு பழைய பாட்டு இருக்கு, ஆஹா அல்லேலூயான்னு அதில் ஒரு வருது. ஸோ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, கம்மியான பாடல்கள், மீட்பர் நிறைய பாடல்கள்.
நாம புதுப்பாட்டை பாடுற ஜாதி நம்ம தான். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். தேங்க்யூ லார்ட். சந்தோஷமா இருக்கீங்களா? 4 வாரம் பேசினேன், முடிச்சிருக்கேன். இன்னிலிருந்து உங்க ஆராதனை நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். புலம்புங்க, அழுவுங்க, அந்தரங்கத்துல ஜெபிங்க, எல்லாம் பண்ணுங்க. வர்ஷிப்னு வரும்போது கையை உயர்த்தி அவர் முன்பாக நின்று, சிருஷ்டிகரே உமக்கு நன்றி, யூ மேட் எவ்ரிதிங். நீங்க இல்லைன்னா நாங்க இல்ல. இன்னைக்கும் நாங்க உயிரோடு இருக்கோம். என்ன நீ தான் படைச்சிங்க. மலையாளத்துல துன்பம் வரும்போது எங்க அம்மச்சி மாருங்களா எந்த படைச்சோனேன்னு தான் கூப்பிடுவாங்க. என்னை படைத்தவரேன்னு தான் முதல்ல கூப்பிடுவோம். 1 அவர் சிருஷ்டிகர், 2 இந்த கிறிஸ்திய ஜீவிதம் சௌபாக்கிய ஜீவிதம். கர்த்தாவின் குஞ்சுங்கள் காணுனதாயக. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை யாரும் லேசா எடுத்துக்காதீங்க. இது சண்டே வந்து 1 மணி நேரம் உட்கார்ந்து கைத்தட்டி பாடிட்டு வீட்டுக்கு போற ஒரு லேசான வாழ்க்கை கிடையாதுங்க. இது கோடிக்கணக்கான வருஷங்களை நிர்ணயிக்கக்கூடிய நித்திய ஜீவனின் வாழ்க்கை. இட்ஸ் எட்டர்னிட்டி, இட்ஸ் எட்டர்னல் லைஃப். இதன் ஆழங்களை புரிந்து கொண்டு உங்க கூட நான் பேசியிருக்கேன். சபை இன்னொரு பரிமாணத்தில் ஆராதனையில் வளரட்டும் என்று சொல்லி இந்த ஓர் பாடலை மட்டும் பாடிவிட்டு நான் ஜெபித்து முடிக்கிறேன். பாஸ்டர் ஜெபஸ்டின் உங்களுக்கு ஜெபிப்பாங்க. வானாதி வானமே போற்று, உன்னதங்களில் அவரை போற்று, அன்ற வானத்தின் சேனையை போற்று, ஜீவராசிகளை போற்று, அவர் சிருஷ்டிகர் என்று உணர்ந்து பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? லெட்ஸ் கோ. 1 2 3 4. வானாதி வானமே போற்று, உன்னதங்களில் அவரை போற்று, வானத்தின் சேனையை போற்று, சூரிய சந்திரனை போற்று, வானத்தின் விண்மீனை போற்று, மேகத்தின் மேலுள்ள தண்ணீரை போற்று, போற்று போற்று போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று 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 போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அக்கடலும் அச்சமே போற்று, ஆழத்தின் ஆழமே போற்று, அக்கினிய கல்மலையை போற்று, பெரும் காற்றே மலையை போற்று, கனிதாரு மரமே போற்று, ஓராய்ந்த மலையே பனியே போற்று. அக்கடலும் அச்சமே போற்று, ஆழத்தின் ஆழமே போற்று, அக்கினிய கல்மலையை போற்று, பெரும் காற்றே மலையை போற்று, போற்று, உறைந்த மலையே பனியே போற்று, போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று. ஒரு நல்ல கையை உயர்த்தி அசைத்து போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று. ஏய் ஏய் போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மிருகங்களின் கூட்டமே போற்று, ஓரும் பிராணிகளின் கூட்டமே போற்று, பறவைகளின் கூட்டமே போற்று, நியூ லைஃப் சர்ச் பூமியின் குடியே போற்று, இளம் வாலிபனை கன்னியரை போற்று, மிருகங்களின் கூட்டமே போற்று, ஓரும் பிராணிகளின் கூட்டமே போற்று, பறவைகளின் கூட்டமே போற்று, பரிசுத்த ஜனமே போற்று, பூமியின் குடியே போற்று, இளம் வாலிபனை கன்னியரை போற்று, போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று போற்று போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று போற்று போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வானாதி வானமே போற்று, உன்னதங்களில் அவரை போற்று, வானத்தின் சேனையை போற்று, சூரிய சந்திரனை போற்று, மிகத்தின் மேலுள்ள தண்ணீரை போற்று, போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்று போற்று. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சிரசை உயர்த்தி சிருஷ்டிகருக்கு முன்பாக என்னை விலை கொடுத்து வாங்கி உமை சொந்தமாக்கி கொண்டு உங்க சிங்காசனத்துக்கு முன்னாடி நிற்கிற ஆராதிக்கிற பரிசுத்தவான்களாய் எங்களை விலை கொடுத்து வாங்கின அந்த மகத்துவத்தை நினைத்து
எங்கள் கரமுயர்த்தி உமக்கு முன்பாக நின்று நாங்கள் சொல்லுகிறோம், நீர் பாத்திரர், நீர் பாத்திரர், எங்கள் சிருஷ்டிகரே நீர் பாத்திரர், எங்கள் மீட்பரே நீர் பாத்திரர். உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே மகிமை, உமக்கே ஞானம், உமக்கே ஐஸ்வர்யம், உமக்கே எல்லாம் உருத்தாக்குகிறோம். நீர் துதிக்கு பாத்திரர். Because you are creator and you are redeemer. Thank you. ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் தொடர்ந்து 4வது வாரமாக ஆண்டவரே நீர் துதிக்கு பாத்திரா இருக்கிறீர். எங்கள் உதடில் கனியாக ஸ்தோத்திர பலியே, உமக்கு முன்பாக சிங்காசனத்தில் வீற்றிருக்க தெய்வமே, ஆண்டவரே 24 மூப்பர்கள் சூழ பரிசுத்தவான்கள் தூப ஜபத்தோடு இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்களோடு 1000 தூதர்கள் நடுவில் ஆண்டவரே சகல பூமியின் கீழ் சிருஷ்டிக்கப்பட்ட சகல ஆண்டவர் சிருஷ்டிப்புகள் மத்தியிலும் போற்றுதலுக்குரியவரே, இதோ இந்த ஆட்டின் ஆட்டுக்குட்ட இரத்தத்தால் மீட்கப்பட்ட நாங்கள் இன்று உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஒரு காரணம் உண்டு. ஆண்டவர், எங்கள் வாழ்க்கையில் நடந்த அதிசயங்கள் அற்புதங்கள் அல்ல, நாங்கள் இன்று ஆராதிக்க ஆண்டவர் என்றும் உம்மை ஆராதிக்க ஒரு காரணம், நீர் சிருஷ்டிகராய் இருக்கிறீர். நாங்கள் கண்டவை காணாதவைகளும் ஆண்டவர் எங்களை சிருஷ்டித்தவரும் தாயின் கருவிலே முன் குறித்தவரும் ஆண்டவர் எல்லாம் எங்களுக்காக சிருஷ்டித்தவர் நீர் ஒருவரே. ஆண்டவர், நீர் சிருஷ்டிகராய் இருக்கிறீர். நீ சகலவற்றையும் சிருஷ்டித்தீரப்பா. ஆண்டவரே, எல்லாம் உம்மாலே உருவாக்கப்பட்ட காரியங்கள், நீரே பாத்திரராய் இருக்கிறீர், சகல துதிக்கு பாத்திரராய் இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் துதிப்பதற்கு காரணம் ஆண்டவரே எங்களுடைய இரத்தத்தினாலே, ஆட்டுக்குட்ட இரத்தத்தினாலே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே எல்லாவித பாவ சாப வாழ்க்கையிலிருந்து தூரமாய் இருந்த எங்களை உம்முடைய பிள்ளையாய் மாற்றெடுத்து உமக்கு முன்பாக நிற்கும்படியாக, முக பிரசன்னத்தை காணும்படியாக உம்முடைய பிள்ளையாய் மாற்றி, அப்பா பிதாவே என கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை கொடுத்து தூதர்கள் நடுவிலும் பரிசுத்தவான்கள் கூட்டர் நடுவிலும் நாங்கள் நின்று உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தினேன். எங்கள் மீட்பரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு ஆராதனையிலும் நீர் செய்த நன்மைகளுக்காகவோ, நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த சில காரியங்களுக்காக, பொருட்களுக்காக அல்ல, இன்று முதல் நாங்கள் துதிப்பதற்கு ஒரே நோக்கு, நீர் சிருஷ்டிகர், நீர் பாத்திரர், சகல துதி கன மகிமை ஞானம் ஐஸ்வர்யம் எங்கள் ஸ்தோத்திரங்களை உம் பாதத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவைகளை கட்டளையிட்டாலும், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எவைகளை பெற்றுக் கொண்டாலும், எவைகளை நாங்கள் சுதந்திரத்துக் கொண்டாலும் அதற்கு பாத்திரம் நாங்கள் அல்ல, அவன் அனைத்துக்கு பாத்திரம் நீர் ஒருவராகவே இருக்கிறீர் அப்பா. எங்கள் வாழ்க்கையில் உமக்கு அந்த பாத்திரத்தை, உமக்கு அந்த கனத்தை சொல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக. இன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆராதனையிலும் அன்று எங்கள் ஆராதனையை உமக்கு முன்பாக கனத்துக்குரியவருக்கு அன்று உமக்கு கொடுத்த இடத்துல உம்மை உயர்த்தி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த நாளும் அப்படியே கிருபை தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய இரக்கத்தில் எங்களை மூடி மறைத்துக் கொண்டு உம்மை உயர்த்தி ஆராதிக்க எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்வீராக. தொடர்ந்து சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லங்களுக்கு புறப்படுறாங்க, அந்த வீடுகளில் யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ, இன்று நீ சிருஷ்டிகர் மீட்பர் என்ற பங்குல இந்நாள் துவங்கி துதிக்கிற வேலையில இதுவரை இல்லாத ஒரு மகிமை அவர்கள் காண கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அன்றைய இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் இடத்துல பாதுகாப்பும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் தோர்ந்து போக மாட்டேன்.